வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. புதனை ராசிநாதனாகவும் உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரங்களையும் கொண்டவர்கள் நீங்கள். சாந்தமானவர்கள், உண்மையானவர்கள், அறிவும் நினைவாற்றலும் உள்ளவர்கள், கல்வியாளர்கள், பன்முகத் திறமை கொண்டவர்கள். இந்த மாதம் உங்கள் வருவாய் நன்றாக இருக்கும். உடல்நிலையில் சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் ராசிநாதன் புதன் முதலில் விரயத்திலும் பின்பு 11ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளேயும் வரவிருக்கிறார். இதனால் செலவுகள் அதிகரிக்கும். சகோதர உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ராசிநாதன் விரயத்தில் சூரியன் பின்பு 17ஆம் தேதியன்று உங்கள் ராசிக்குள்ளேயும் வரவிருக்கிறார். கெட்ட கனவுகள் தோன்றும். வெப்ப நோய்கள் உண்டாகும். காலில் காயம் ஏற்படக்கூடும். லாபஸ்தானாதிபதி சந்திரன் 3இல் அமர்ந்திருப்பதால் வருவாய் உயர்ந்து காணப்படும். 6இல் ராகு பகவானாலும் வருவாய் அதிகரிக்கும். கஷ்டங்கள் நீங்கி சுகமும் சந்தோஷமும் உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் வந்து சேரும். 7இல் கண்ட சனி பணவிரயம், சேமிப்பு கரைதல், உடலில் நோய் போன்றவற்றை கொடுப்பார். 10இல் ஜீவனஸ்தானத்தில் குரு எல்லாவற்றிலும் பிறர் தயவை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். அவர் பார்வைப்படும் இடங்களான அவர் பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணும். புதிய வேலைகள் கிடைக்கும். லாபத்தில் சுக்கிரன் பின்பு 15ஆம் தேதி விரயத்தில் வந்து அமரவிருக்கிறார். இரண்டுமே நன்மைகளை உண்டாக்கும். ஒரு சிலருக்கு வாகன யோகம் உண்டாகும். விரயம் கட்டுக்குள் வரும். வெளிநாட்டு பயணங்கள் உண்டாகும். இந்த செப்டம்பர் மாதத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திரன் 3இல் உபஜயஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதால் வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும். ஜீவன தொழில்கள் மட்டுமல்லாது மற்ற துறைகள் மூலமாகவும் வருவாய் உண்டாகும். விரயத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்த போதிலும் அவற்றை கட்டுப்படுத்தவும் கிரகங்கள் உதவி செய்யும். பழைய கடன்களை அடைக்க முயற்சிப்பீர்கள். ஓரளவு வெற்றியும் பெறுவீர்கள். வாகன வாங்கும் யோகம் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சில குறைபாடுகள் ஏற்படக்கூடும். ஆனாலும் உங்கள் ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி சத்துருஸ்தானத்தை குருவின் பார்வை பெறுவதால் மழை போலே வருகின்ற நோய்கள் யாவும் பனி போல் நீங்கிவிடும். எதற்கும் இந்த மாதம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குடும்ப காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை 2ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் வலுவுடன் 2ஆம் இடத்தில் குருவின் பார்வையை பெறுகிறது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒத்துழைப்பை வழங்குவார்கள். ஆனால் 5 மற்றும் 7ஆம் வீட்டில் அதிபதிகள் சாதகமான நிலையில் இல்லாததால் துணையுடனான உறவும் பட்டும் படாமலும் ஒருவித நெருக்கமின்மையாக காணப்படும். குழந்தைகளிடம் இருந்து எல்லா உதவிகளையும் பெற முடியும் என்றாலும் ஒரு தூரமான உறவே இந்த மாதம் நிலவும். உறவுகளுடன் நல்ல நெருக்கத்தை வளர்த்து கொள்வீர்கள். நட்பு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் சற்று அதிகப்படியான கவனத்தை கல்வியில் செலுத்த வேண்டியிருக்கும். கல்வியிலிருந்து வேறு பக்கம் கவனம் சிதற வாய்ப்புள்ளது. கல்வி எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு எதிர்கால நலனுக்கு உகந்தது. வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். மேலதிகாரிகளுடன் முரண்பாடுகளை வளர்த்து கொள்வது நல்லதல்ல. உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை தள்ளி போக வாய்ப்புள்ளது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் வருவாய் அதிகம் பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும் என்றாலும் சூழ்நிலைகள் மாதத்தின் பிற்பகுதியில் மாறக்கூடும் வாய்ப்புகள் உள்ளது. சூரியன் விரயத்தில் உங்கள் ராசியிலும் அமர்வதால் அரசாங்கத்தின் கெடுபிடிகளுக்கு ஆளாக நேரிடலாம். முடிந்தவரை கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் ஒரு முறை உயரே பரப்பீர்கள், ஒரு முறை கீழே செல்வீர்கள். இது உங்கள் தொழிலில் உள்ள குறைபாடு. சாதகமான நேரங்களை பயன்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. கலைஞர்கள் இந்த மாதம் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். பொதுவாகவே கற்பனை திறன், எழுத்து போன்றவற்றில் திறமை உள்ளவர்கள் கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையின் முற்பகுதியில் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் சுகமாக வாழ்வார்கள். இந்த மாதம் நீங்கள் மதுரை கள்ளழகர் சுந்தரேச பெருமாளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
மேலும் குரு பகவானையும் வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.